எல்ட்ரோத் மருத்துவமனை கொரோனாவிலிருந்து குணமான பின்பு ஏற்படும் சிக்கல்களுக்கான பராமரிப்பு மையம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் செயல் தலைவர்களில் ஒருவர் திரு மோகன் குமாரமங்கலம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து தீர்மான விவாதத்தில் பேசும்பொழுது ராகுல் காந்தி தமிழ்நாடு அப்படின்னு குறிப்பிட்டுலாம் பேசுகிறாரு. அதிகமாக தமிழ்நாடு அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அப்போ வெளியில் அவர் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியில் வரும்போது செய்தியாளர் ஒருவர் கேட்குறாரு, அதிகமாக தமிழ்நாடுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்களே, நானும் தமிழன் தானே அப்படின்னு சொல்கிறாரு. இதை பற்றி அது தமிழ்நாட்டில இருந்து தான் சமீபத்தில் அதிகமான மாநிலங்களின் உரிமைக்காக தமிழ்நாடு சார்ந்து அரசியல்வாதிகள், தமிழ்நாடு சார்ந்த நிர்வாகிகள் குரல் கொடுத்திருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல கூட மத்திய அரசாங்கத்தால திணிக்கப்பட்ட எந்த முடிவை நாங்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறோம். நீட்டுக்கு கூட நாங்க கடைசி வரைக்கும் போராடுவோம் என்ற ஒரு முடிவோட இருக்கோம். இன்னைக்கு கூட நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த லாவண்யா தற்கொலை விவகாரத்தில் மாநில அரசாங்கம் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றத்துல அப்பீல் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்ம அதிகாரிகள், நம்ம நிர்வாகிகள் தவறு செய்ய மாட்டோம், எதுக்காக இந்த விஷயத்தை சிபிஐ கையில் கொடுக்கணும் என்ற ஒரு முடிவோட கடைசி வரைக்கும் நம்ம உரிமைக்காக நம்ம போராடுவோம் சொல்லிட்டு அது பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் அவர் அடிக்கடி தமிழ்நாட்டை குறிப்பிட்டிருக்காரு அவர் செய்தியில. ஏன்னா அவர் தமிழ்நாட்டுல இருந்து அவர் அந்த மாதிரி ஒரு குரலை பார்க்கிறாரு. அவர் ஒட்டுமொத்த இந்தியாவில இருக்கிற அனைத்து மாநிலங்கள் தன் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் முன்னாடி வைக்கிறதுக்கு தமிழகத்தை மறுபடியும் அவர் செய்தியில் அவர் ஸ்பீச்ல அவர் பயன்படுத்தினார். அவர் உரையில் அவர் தமிழ்நாடு குறிப்பிட்டார். மத்தியில் இருக்கிற பாஜக அரசை பார்த்து ராகுல் காந்தி ஒன்று சொல்றாரு, உங்களால தமிழகத்தை ஆளவே முடியாது, அந்த நிலைமை வரவே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்க போன முறை கூட அவர் ஒரு சீட்டு கூட நாடாளுமன்றத்தில் ஜெயிக்கவில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுக கைப்பிடிச்சுதான் எப்படியே 4 இடத்துல ஜெயிச்சு வந்தாங்க. ஆனா உங்களுக்கே தெரியும், எங்களுக்கே தெரியும், பொதுவா நீங்க உத்தரப்பிரதேஷ்க்கு போனா இல்ல மத்திய பிரதேஷ்க்கு போனா பிரதமர் மோடிக்கு ஒரு அளவுக்கு ஆதரவு இருக்கும். அது கூட என்னுடைய கருத்து, என்னை பொறுத்தவரை அது படிப்படியாக குறையுது. ஆனா தமிழ்நாட்டுல பொதுவா பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தான் அதிகமா இருக்கிறது. ஆதரவு ஒரு அவங்க கட்சிக்காரர் சொல்லலாம் மோடிக்கு ஆதரவு கூடுது, ஆனா நீங்க பொதுமக்களிடம் கேட்டானா மோடிக்கு எதிர்ப்பு தான் அதிகமா இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் எப்படி சொல்றாருன்னா, மாநிலங்கள் உரிமைகளை படிப்படியாக மத்திய அரசாங்கம் பறித்து கொண்டிருக்கிறது. அதுல முக்கியமா தமிழ்நாட்டுல இதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு எழுகிற போது, தமிழ்நாட்டுல நீங்க தமிழகரின் குரல் கேட்காமல் அவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அது காது கொடுத்து நீங்க கேட்காமல் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒருபோதும் தமிழ்நாடே ஆள முடியாது. அதுதான் அவர் சொல்றதோட பாயிண்ட். பாஜகவால தமிழகத்தை ஆள முடியாது அப்படின்னு சொன்னது பாஜகவுக்கு எதிரான கட்சிகளுக்கு சந்தோஷம்தான். அதே நேரத்தில் காங்கிரஸ் ஆளும் அப்படின்னு சொல்லியிருந்தால் காங்கிரஸ் தொண்டர்கள் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. அது அவர் ஸ்பீச்சோட பாயிண்ட் இல்ல. நாங்க தமிழ்நாட்டை ஆளுவோம், அது ஸ்பீச்சோட பாயிண்ட் இல்ல. அவர் என்ன பாயிண்ட் வைக்கிறாரு அந்த ஸ்பீச்ல, அது புரிந்து கொள்ளுங்கள். அவர் கூட்டாட்சி தத்துவத்தை நீங்கள் மதிக்க மாட்டேங்கிறீங்க, அதனாலதான் தமிழ்நாட்டு உங்களுக்கு மதிக்காத, அதனால நீங்க எந்த மாநிலத்தின் குரல் நீங்கள் கேட்காமல் இருந்தால், நீங்கள் அவங்க குரலை நிராகரித்தால், அங்கே நீங்க அந்த மாநிலத்தை உங்களால ஆள முடியாது. நம்ம மாநில தலைவர் கூட, தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லும் போது, ஏதோ ஒரு நாள் மீண்டும் காமராஜ் ஆட்சி தமிழ்நாட்டில் நாங்க கொண்டு வருவோம் என்று சொல்லியிருக்காரு. அந்த எண்ணம் தமிழ்நாட்டில் அதான் கேக்குறப்ப காங்கிரஸ் இப்ப நீங்க ராகுல் காந்திக்கு கூட அது இருக்கும், கண்டிப்பா இருக்கும், ஏன் இருக்காது. ஆனா அந்த ஸ்பீச்சோட பாயிண்டே அது இல்லையே. அவர் வேற விஷயம் பத்தி பேசிட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு மாநிலத்தில் நாங்கள் ஆளுவோம் சொல்ல முடியுமா அந்த உரையில்? அது ஒரு அர்த்தம் ஏற்ற வார்த்தை இருக்கும் அந்த இடத்தில். ஊபியில அமைதி தொகுதியில ராகுல் காந்தி வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறம் கேரள மாநிலம் வயநாடு அந்த தொகுதியில போய் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. இப்போ 2024 தமிழகத்தில் அவர் போட்டியிட நினைக்கிறாரு. அதனால தான் பாராளுமன்றத்தில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் பேசுகிறாரு. தமிழ்நாட்டு எம்பிக்கெல்லாம் இங்கே நீட்டுன்னு ரத்து செய்யணும்னு கத்துறாங்க, அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் பேசுகிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டை
அவர் வந்து குறி வச்சிருக்கிறாரு, அடுத்தது வந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷனில் நிற்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதனால தான் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த முறை அவர் வயநாடுல போட்டியிடுவதற்கு காரணமே கட்சிக்காரர்கள் அனைவரும் நீங்கள் ஒரு இடத்துல நிக்க கூடாது, குறிப்பாக வேற வட மாநிலத்தில் நீங்கள் ஒரு இடத்தை பிடிச்சி நீங்க நிக்க கூடாது, தென் மண்டலத்துல தென் மாநிலங்கள்ல கூட நீங்க ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நீங்க நின்னால் அது தென் மாநிலங்களுக்கு ஃபேவரா போகும். அதனாலதான் அவர் போயிட்டு வயநாடுல நின்னாரு. அந்த நேரத்துல கூட வந்து கன்னியாகுமரியில நில்லுங்க என்று நாங்கள் அனைவரும் அவங்களுக்கு அழைப்பு கொடுத்தோம். சோ இதையால அவர் இதெல்லாம் பேச வேண்டியது இல்லை வந்து தமிழ்நாட்டுல நிக்கிறதுக்கு. நீங்க அவர் தமிழ்நாட்டுல வந்து எத்தனை இடத்துக்கு வந்தாரு, நீங்க அவரோட டூர் ப்ரோக்ராம் பாத்தீங்களா இல்லையா எனக்கு தெரியாது. அந்த டூர் ப்ரோக்ராம்ல அவர் வரும்போது ஒவ்வொரு இடத்தில் எவ்வளவு கூட்டம் வந்தது, அவருக்கு இயல்பாக வந்து கூட்டம் அவர் பாக்குறதுக்கு, அவருக்கு பெருமளவுக்கு ஆதரவு இருக்கு தமிழ்நாட்டுல. இப்படியெல்லாம் நாடாளுமன்றத்துல தமிழ்நாடு, ஏன்னா அடுத்த தேர்தலில் நான் தமிழ்நாட்டில் இருக்க போறேன், அதுக்காக 3-4 வாட்டி தமிழ்நாடு பத்தி பேசினா எனக்கு ஆதரவு கூடும், அது யாருமே நம்ப மாட்டாங்க. திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்தி பேச்சுக்கு வரவேற்று இருக்கிறார். ஆமாங்க, நல்ல விஷயம் தானே. நீங்க தமிழ்நாட்டு இன்றைக்கு தமிழக அரசு, தமிழ்நாட்டு மக்கள் மத்திய அரசாங்கத்தை ஏற்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுல நீங்க ஒரு தேசிய தலைவராக தமிழ்நாட்டு எதிர்கொள்கின்ற சவால்களுக்கு நீங்கள் குரல் கொடுத்திருக்கீங்க, அதுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். நல்ல விஷயம். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை ராகுல் காந்தி பேச்சுக்கு ட்விட்டர் போட்டிருக்கிறாரு. படிச்சேன் அவரை விஷயத்துக்கு என்ன வேணும் சொல்லுவாரு. அவர் முதல்ல தமிழ்நாட்டில இருக்கிற தலைவர்களை பதில் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் போயிட்டு தேசிய தலைவருக்கு பதில் கொடுக்குற அவருக்கு தகுதியே வரும். இலங்கை நாட்டுக்கு இன்னைக்கு பேசலாம். அவங்களோட பிரதமர் என்ன பண்ணிருக்காரு, இலங்கை நாட்டுக்கு ஒரு 50,000 வீடு கட்டி கொடுத்திருக்காரு. எத்தனை வீடு, எத்தனை பள்ளிக்கூடம், எத்தனை அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு பயிற்சி முகாம் எல்லாம் காங்கிரஸ் பீரியட்ல பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும் போதுதான் நாங்க பண்ணோம். அப்போ இலங்கை நாட்டில் அங்க இருக்கிற போராளிகளுக்கு, விடுதலை புலிகளுக்கு எவ்வளவு ஆதரவு கொடுத்தாங்க. அன்னை இந்திரா காந்தி எவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்தாங்க. அப்ப தலைவர் ராஜீவ் காந்தி கூட முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு. இது எல்லாம் நடக்கும்போது எல்லாம் மறந்துட்டு வேற 2009 என்ன நடந்தது அதை பத்தியே பேசிட்டு இருந்தா அது நியாயம் இல்லை. ரெண்டாவது, பிரதமர் மோடி என்ன செய்யறாரு இன்னைக்கு இலங்கை நாட்டுக்கு? அவங்க ஏற்கனவே பிரதமர் மோடியிடம் கோரிக்கை கூட வச்சிருக்காங்க 13வது பிரிவை ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு. அவர் ஒண்ணும் பண்ணவே இல்லையே. இன்னைக்கு இலங்கை நாடு நிலைமை என்ன இருக்கு? இன்னைக்கு அவங்க சீனாவின் கையில இருக்காங்க. சீனாவின் கடன் சுமையால இன்றைக்கு சீனாவுக்கு கிட்டத்தட்ட அந்த நாடே விற்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்கிற தமிழர்களோட நிலைமை என்ன இருக்கும் அதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. பிரதமர் ஜவஹர்லால் நேரு அட்லீஸ்ட் சீனாவை ஏத்து போராடினாரு. இங்க சீனா நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டு பாலம் கட்டுறது, இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தில் பெயர் மாத்தி கொள்கிறது, நம்ம 17 வயசு பசங்களுக்கு கிட்னாப் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு 4-5 நாள்ல மறுபடி கொண்டு வராங்க. நம்ம கேட்டு வாங்குறோம், வா நம்ம பையனை நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்க, தயவு செய்து கொண்டு வாங்க சொன்னா. இதுதான் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு பண்ணாரா இவங்க மோடி? சும்மாவே அதுக்காக அண்ணாமலை பேசுறது பெருசா எடுக்க முடியாது. இல்ல, ஜெயக்குமார் அதானே சொல்றாரு. எந்த ஜெயக்குமாருங்க? முன்னாள் அமைச்சர். எந்த அமைச்சர் ஜெயக்குமார்? முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரா? அதிமுக முன்னாள் அமைச்சர். அண்ணாமலை சொல்றதுதானே திரு ஜெயக்குமார் சொல்வாரு. திரு ஜெயக்குமாருக்கு சுயமா கருத்து இருந்தா அவர் சொல்லிக்கலாம். அண்ணாமலை சொல்றதுக்கே மறுபடி சொல்றதுக்கே எதுக்கு சொல்லணும்? அவங்களுக்கு அடிமையாக தானே அவங்க கட்சியே நடத்துறாங்க. இப்ப கூட்டணி விட்டு விலக்கி விட்டாங்கல்ல. இதுல கூட இந்த கூட்டணி கூட ஒரு உறவு இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. எனக்கே ஒரு பல இடத்துல இந்த தகவல் வந்திருக்குது. அவங்க பிஜேபி காரங்களை தான் அதிமுக காரங்களுக்கு பிஜேபிக்கு அனுப்பிவிட்டு அங்கிருந்து நிக்க வைக்கிறாங்க. ஏன் டெபுட்டி வெளிப்படையா சொல்றாரு தனித்து போட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அதிமுக காரங்க தான் நாங்க நிக்க வைப்போம், உள்ளாட்சி தேர்தல்ல கட்சிக்காரங்க விரும்புறாங்க, அதனாலதான் நாங்க வந்து தனியா நிக்கிறோம்னு சொல்றாங்க. அவருக்கு வேற வழி இல்ல, அவர் தனியா நின்னுதான் ஆகணும். பட் இந்த தனியா போட்டி போடும் போது கூட என்னுடைய கருத்து என்னன்னா, எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் இந்த அதிமுகல இருந்து ஒரு சில பேருங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டி போட வைக்க வராங்க. அதாவது செல்வாக்கு மிக்க ஒரு சில வேட்பாளர்களுக்கு, இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க. அதனால அது வரக்கூடாது சொல்லி அதிமுக சார்பா ஒரு சில பேருங்களும் அங்கே போயிட்டு போட்டிடுறாங்க. அதிமுக காரங்க பாஜகவுக்கு போயிட்டு பாஜக வேட்பாளரா போட்டிடுறாங்க. ஆமா ஆமா.
இதான் இப்போ இந்த நகரப்புற உள்ளாட்சி தேர்தலில் இதான் நிலைமை. அந்த இல்லைங்க, எல்லா இடத்துல இல்ல, ஒரு சில இடத்துல தான் மேட்ச் பிக்சிங் நடக்கிறது மாதிரி சொல்றேன் நான் உங்களுக்கு. ஒரு சில இடத்துல அவங்க ஆள் அனுப்புறாங்க, ஒரு சில இடத்துல பலவீன வேட்பாளர் நிறுத்தி வைக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும் தானே. ஒரு கல் உறவு இருக்கு. எப்படி திடீரென்ற உள்ளாட்சி தேர்தலை கைவிட்டா மறுபடியும் சட்டமன்ற கூட்டணி வைப்பாங்க, நாடாளுமன்ற கூட்டணி வைப்பாங்க? இதெல்லாம் சாத்தியம் இல்லை. கூட்டணி என்பது கொள்கை ரீதியா ஒரு கூட்டணி இருந்தானா அதை தொடரணும். அது எல்லா தேர்தலே தொடரணும். வானதி சீனிவாசனும் ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்கிறாங்க, தன் தொகுதியை பிஜேபிகிட்ட கொடுத்துட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரு காலத்துல ஆட்சி செஞ்ச காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கிற இடமே தெரியல. என்ன இருக்கிற இடமே 18 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கோம். அவங்க 4 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு இவ்வளவு எல்லாம் பேசவே கூடாது. ரெண்டாவது, அக்கா வானதிய நான் மதிக்கிறேன், ஆனா கமலஹாசன் போட்டியிடாம இருந்தானா இன்னைக்கு அக்கா வானதி இல்ல, அங்க மயூரா ஜெயக்குமார் ஜெயிச்சு வந்திருப்பாரு காங்கிரஸ் சார்பாக. அவருக்கு அதிர்ஷ்டம் தான் அந்த தொகுதியை திரு கமலஹாசன் தேர்ந்தெடுத்து அங்க இருக்கிறத கொஞ்சம் ஓட்டு பிரிச்சாரு. அதனாலதான் அங்க வானதி அக்கா ஜெயிச்சாங்க. முதல்ல அவங்க தொகுதி பத்தி கவலைப்படலாம். அப்ப எந்த தலைவர் எந்த தொகுதியில தோக்கவில்லை? வரலாறுல எல்லா பெரிய பெரிய தலைவர்களும் அவங்க தொகுதியில தோல்வி அடைந்திருக்காங்க. திரு ராகுல் காந்தி ஒரு தேர்தலில் மட்டும்தான் தோல்வி அடைந்தாரு. ஏன் வானதி அக்கா எங்கேயோ தோல்வி அடையலே இல்லையா? அவங்க ஜெயிச்சுட்டு தான் வந்திருக்காங்களா இது வரைக்கும்? அப்படியெல்லாம் பேசுறது ஒரு அர்த்தமேற்ற விமர்சனம். 356வது பிரிவு அதிகமாக பயன்படுத்தியது காங்கிரஸ் தான். இன்னைக்கு கூட்டாட்சி பற்றி பாடம் எடுக்குது அப்படின்லாம் போட்டிருக்காங்க. நீங்க அந்த காலத்துல எமர்ஜென்சி டைம்ல சொல்றீங்க, இல்லைன்னா நம்ம மாநில அரசாங்கல ஒரு சில எல்லா இடத்துல காங்கிரஸ் சரியான முடிவு எடுத்திருக்காங்கன்னு நான் சொல்ல வரலைங்க. ஆனா இந்த நாட்டை 70 ஆண்டுகள் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க சொல்றதுக்கு கேட்கறதுக்கு, இந்த நாங்கள் கூட்டாட்சியே வைத்து மாநிலங்களோட சேர்ந்துதான் இந்த நாட்டை வளர்த்திருக்கிறோம். இந்த கூட்டாட்சி தத்துவத்தை நாம காப்பாற்றணும், ஒவ்வொரு மாநிலத்துக்கு உரிய மரியாதை கொடுக்கணும் தான் நாங்க சொல்லிட்டு வரோம். அதுதான் நம்ம செய்திருக்கிறோம். ஒரு சில நேரத்துல எமர்ஜென்சி உட்பட்ட காங்கிரஸ் கட்சியே அதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கோம். அன்னைக்கு இந்திரா காந்தியே மன்னிப்பு கேட்டாங்க எமர்ஜென்சிக்கு. சோ ஒரு சில இடத்துல கண்டிப்பா தவறு செய்திருக்கிறோம், அதை நான் மறுத்தல. பட் அதனால நாம கூட்டாட்சி தத்துவத்தை பத்தி பேசுறதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லை, நமக்கு தகுதி இல்லை சொன்னா அது ஏற்புடைய இல்லை. மாணவி லாவண்யா தற்கொலை விவகாரத்தில் நடிகை விஜயசாந்தி உட்பட 4 பேர் அந்த அவங்க பெற்றோரை சந்திச்சிருக்கிறாங்க, அந்த ஊருக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாங்க. அதில் தமிழக மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், சிபிஐக்கு இந்த வழக்கு போயிருக்கு, சிபிஐ விசாரிக்கக்கூடாதுன்னு யாரும் தடை கேட்டு கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இவங்க யாருங்க பேசுறதுக்கு? அது கூட நான் தமிழக அரசு மீது ஒரே ஒரு குற்றச்சாட்டு சொல்வேன். இவங்களுக்கு எதுக்கு அனுமதியே கொடுத்தாங்க உள்ள வர்றதுக்கு? மற்ற கட்சிகள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைண்டர்ஸ் கமிட்டி இல்லைன்னா NCPCRC யாரையும் அனுப்பிவிட்டு இருந்தானா அவன் தடுத்திருப்பாங்க. இல்ல இதனால கலவரம் வரும். ஏங்க ஹத்ரஸ், சோன்பத்ரா அது போன்ற விஷயங்களுக்கு குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல போகிறது பிரியங்கா காந்திக்கு. இதனாலதான் தடுத்து நிறுத்தினாங்க. நீங்க போனா கலவரம் வரும், நீங்க போனா பிரச்சனை வரும். இவங்க ஆக்சுவலி ஜாதி கலவரம், மத கலவரம் உருவாக்குறதுக்காக தான் வராங்க தமிழ்நாட்டுக்குள்ள. எத்தனை வீடியோ வந்திருக்கிறது லாவண்யாவோட மரண வாக்கு சம்பந்தமா? எத்தனை வீடியோ வந்திருக்கிறது? அந்த ஸ்கூலின் வரலாறு என்ன இருக்கு? எத்தனை இந்து பிள்ளைங்கள் அங்க படிக்கிறாங்க? எத்தனை பேருங்களுக்கு இந்த மத மாற்ற பிரச்சனையே வந்தது? நாம எல்லாருமே எதுக்கு அமைதியா இருக்கோம்னா, முதல்ல விசாரணையை நடத்தணும். அந்த விசாரணையில எல்லாம் உண்மை என்னன்னா வெளியே வந்துடும். பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை, இந்த மாதிரி எந்த விஷயம் எடுத்தாலும் இதனால மதம் வச்சு மதம் மூலமாக ஒரு பிரிவு ஏற்பட்டு மக்களில் ஒரு கலவரம் வந்தானா அவங்களோட ஓட்டு தான் கூடுது. அரசியல் ரீதியாக எந்த இடத்துல நீங்க எடுத்தா இந்தியாவில் மதம் கலவரம் வந்தா பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி உருவாகிறது. அதனால அவங்களுக்கு அதிகமா வாக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இது முழுக்க ஒரு இதை விட கேவலமான அரசியல் வேற எங்கேயோ பண்ண முடியல. நீங்க முன்னாள் IAS அதிகாரி திரு சசிகாந்த் செந்திலோட பேட்டி பாருங்க. அவர் கூட சொல்லியிருக்காரு உடுப்பில என்ன நடந்தது. இவர் தான் IPS ஆபீசர் இருந்தாரு அண்ணாமலை அந்த நேரத்துல. அங்கே கூட இது பண்ணது முயற்சி பண்ணாங்க. இப்போதான் இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இப்பதான் சின்ன குழந்தைகள் ஒரு ஜி என்டர்டெயின்மெண்ட் தமிழ் நியூஸ்ல, ஜி என்டர்டெயின்மெண்ட் சேனல்ல பிரதமர் பத்தி 2-3 ஜோக் அடிச்சாங்க. அதுக்கு இவர் போயிட்டு உடனே INB மினிஸ்டருக்கு எழுதிட்டு நோட்டீஸ் போட வச்சாரு, குழந்தைங்களுக்கு அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது.
அப்ப குழந்தைகள் உயிரோடு இருந்தாதான் அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாதா? குழந்தைகளை தற்கொலை செஞ்சா அவங்க அரசியலுக்காக பயன்படுத்திக்கலாமா? இவர் ஒரு IPS ஆபீசர் இருந்தாருன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. கொஞ்சம் நெஞ்சா மனசாட்சி இருக்கணும் ஒரு நாளுக்கு. IPS நீங்க சேர்ந்திருக்கீங்கன்னா அப்ப நாடை பாதுகாக்கணும், நாடை முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும், நாட்டுல எல்லாருமே ஒற்றுமையில் இருக்கணும், அமைதி இருக்கணும், இதுதான் உங்கள் ஆசை இருக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு மனப்பான்மை இவருக்கு இருக்கிற மாதிரி தெரியலையே. அரசியலுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், ஒரு அமைதியான இருக்கின்ற ஒரு ஊரை நம் மத கலவரத்துல தூண்டி விட்டு ஒரு மத கலவரம் பூமியா மாத்தி விடுவேன், அந்த மாதிரி எண்ணம் தான் இருக்கு இவருக்கு. அண்மையில இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி வந்தது, நீட் விலக்கு மசோதாவை தமிழ்நாடு அரசுக்கே திருப்பி அனுப்பி இருக்கிறார் ஆளுநர். மிக கண்டனத்துக்குரிய செயல் தான். இத்தனை நாளாக அந்த விண்ணப்பமே வாங்கிட்டு, அந்த மசோதாவை வாங்கிட்டு, அது மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பாம, அவங்களோட விவாதிக்காம பேசாம உடனே அந்த ஸ்டடி பண்ணிட்டு அவரே தனிச்சு ஒரு விசாரணை பண்ணிட்டு அது மறுபடியும் அனுப்பி விட்டுருக்காரு. ஆளுநர் என்ன சொன்ன, இது ஆளுநர் கூட பாரபட்சமாக தான் நடத்துறாரு. ஒரு தலைப்பட்சமாக மத்திய அரசாங்கம் முடிவு எடுக்கிறது, மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதி ஆளுநர் கூட பாரபட்சமாக தான் தன்னுடைய செயலை செய்கிறாரு. இது ஏற்கனவே ஆளுநரை கண்டித்து நம்ம கட்சி மாநில தலைவர் கூட பல கட்சி தலைவர்கள் கூட அவங்க பேட்டியை கொடுத்திருக்காங்க. இப்ப அடுத்த கட்டம் என்ன முடிவு எடுக்க போறாரு முதலமைச்சர், அதை பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இந்த நீட்டு போராட்டம், இது நீட்டு தமிழகத்துக்கு வேண்டாம் என்று ஒத்த கருத்துலதான் நான் அனைத்து ஆளுங்கட்சி கூட்டணி சார்ந்தவர்கள் இருக்கிறோம், எதிர்கட்சி கூட இருக்கிறது, ஒரே கருத்துலதான் இருக்கு. இது மீறி மத்திய அரசாங்கம் இது நம்ம மீறி திணிக்க முடியும் என்று நினைத்தால் அப்ப இந்த போராட்டம் இன்றைக்கு நாளைக்கு இல்ல, பல நாட்களாக இது நடத்த வேண்டியது வரும். எந்த மாதிரி மனப்பான்மையை காட்டுதுன்னு கேக்குறேன். ஆங்கிலத்துல சொல்லுவாங்க மைட் இஸ் ரைட். இதுதான் மனப்பான்மை. பிஜேபியோட மனப்பான்மை இதுதான். அதிகாரம் இருந்தால் உங்கள் குரல், உங்கள் பேச்சு, உங்கள் விருப்பம் எனக்கு கேட்க வேண்டியது இல்லை, நான் அது அதிகாரத்தை எப்படி வேணாலும் பயன்படுத்துவேன். நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு, டெல்லியில உட்காந்துட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எல்லா மாநிலங்களுக்கு என்ன செய்யணும்னா நானே முடிவு பண்ணுவேன். அதுக்கு உங்க கருத்தே தேவையில்லை, உங்கள் அனுபவம் தேவையில்லை, உங்கள் மாநிலத்துல என்ன நடக்கிறது அந்த தகவல்களே எனக்கு தேவையில்லை, நானே ஒரு இடத்துல உட்காந்துட்டு முடிவு பண்ணுவேன். அதுதான் திரு ராகுல் காந்தி அவருடைய உரையில் சொன்னாரு. அதாவது மன்னரின் ஆட்சி வந்திருக்கிறது, மன்னரின் ஆட்சி தூக்கி எறிக்கிறது தான் காங்கிரஸ் பாடுபட்டது, இன்னைக்கு மறுபடி மன்னர் ஆட்சி வந்திருக்கிறது, மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் என்று சொன்னாரு, ஷெஹன்ஷா என்ற வார்த்தையை பயன்படுத்தினாரு. அந்த மாதிரிதான் இவர் ஆட்சியை நடத்துறாரு, ஒரு சர்வாதிகார போக்கு. இதுதான் அது, இந்த முடிவு கூட அதுதான் பிரதிபலிக்கிறது. இந்த ஆளுநர் திருப்பி அனுப்புனது இது அடுத்த கட்டமா காங்கிரஸ் என்ன செய்யும் நினைக்கிறீங்க? எதுல சொல்றீங்க? நீட் தேர்வு இப்ப இந்த ஆளுநர் வந்து திருப்பி அனுப்பிச்சிட்டாரு, அடுத்த கட்டமாக உண்மையா எனக்கு கேட்டா, நீங்க இந்த நம்ம முதலமைச்சர் ஒரு ஃபெடரேஷன் ஆரம்பிச்சிருக்காரு, சமூக நீதிக்கான தேசிய அளவில் ஒரு சமூக நீதி கூட்டமைப்பு பெடரல் அதை ஆரம்பிக்கும் போது முதல் விஷயம் அதுல எடுத்து நம்ம பேச வேண்டியது விஷயம் நீட்டு தான். நம்ம மாநிலம் மட்டும் நீட்டுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்துட்டே இருந்தால் இது நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காம கூட இருக்கலாம். மற்ற மாநிலங்களும் கூட நம்ம தொடர்பு கொண்டு அவங்களோட ஆதரவு பெற்று பல மாநிலங்கள் சேர்ந்து நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். என்னுடைய கருத்து மேபி அதுதான் அடுத்த கட்டத்துக்கு நாம எடுத்து போக வேண்டியது இருக்கு. அடுத்த கட்ட பணி அது இருக்கலாம். நீட் தேவையில்லை அப்படிங்கிற மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்தமா போராடணும். ஆமா, இந்த 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 கூட்டாட்சி, இந்த கூட்டமைப்பு அவர் ஆரம்பிச்சிருக்கிறது தேசிய அளவில் சமூக நீதிக்கான கூட்டமைப்பை. இந்த கூட்டமைப்புல இவங்க எடுத்து முதல் வேலை, அவங்களோட முதல் பணி நீட்டுக்கு எதிராக அனைத்து மாநிலங்களை ஒருங்கிணைந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இந்த இஷ்யூவை எடுத்து போகணும்.
அதாவது நாங்க இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் தான் குரல் கொடுக்கிறது, பல மாநிலங்கள் சேர்ந்து குரல் கொடுத்தா அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். அதனால மேபி மத்திய அரசாங்கம் இது வாபஸ் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றி சார், நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. நன்றிங்க. நன்றிங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.